யாருப்பா அந்த பொண்ணு? ஒரு அனாதை பொண்ணுமா. வாங்க தம்பி வாங்க. பயணமெல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. முருகன் தரிசனம் கிடைச்சதா? ம். கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டீங்களா? ம். ஆமா வாங்க வாங்க வாங்க. பயணமெல்லாம் நல்லா இருந்ததா? முருகன் தரிசனம் நல்லா கிடைச்சதா? ஐயோ அங்கிள், கேட்டதா? உள்ள வாங்க. நீங்க போங்க, நான் பெட்டி எடுத்துட்டு வரேன். போங்க. முருகன் சிவா, ம்? முருகன் பிரசாதத்தை கொண்டு போய் அப்பா படத்து முன்னாடி வைப்பா. அப்பா இறந்துட்டாலும் இன்னும் அவர் ஞாபகமாவே இருக்குமா. காஃபி போட்டாலும் அவர் போட்டோ முன்னாடி கொண்டு போய் டம்ளர் வைக்கிற. அவர் தானப்பா எனக்கு வழிகாட்டியா இருந்து எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வையி, உடனே உங்க அப்பா படத்து முன்னாடி போய் நின்னு சொல்லுவேன். உடனே அதுக்கு கை மேல பலன் கிடைச்சிரும் தெரியுமா? இந்த பாரு, நீ அமெரிக்காவில இருந்து வந்தது, இந்த கடங்காரங்களை எல்லாம் 10 செட்டில்மெண்ட் செஞ்சது, இது எல்லாமே உங்க அப்பாவாலையும் அவரோட முருக பக்தியாலையும் தாப்பா. அம்மா, நான் அவனோட நம்பிக்கையை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. நானும் அப்பாவோட கௌரவம், மரியாதை, அவர் தேடி கொடுத்த அந்தஸ்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். 1 கோடி முறை அமெரிக்கா போயிட்டு வந்தாலும் ஒரிஜினல் முருகன் காப்பான்னு அவர் சொன்ன வார்த்தைகளை பூர்ணமா நம்புறவன் நான். இதை அங்க கொண்டு போய் வைக்கணும், அவ்வளவுதானே? டன். அப்புறம் கிச்சா, நம்ம கம்பெனி நிலவரம் எப்படி இருக்கு? நல்ல திருப்பங்கள் தான். நம்ம கதவை தட்டின கடங்காரங்கெல்லாம் தம்பி வந்தாச்சு, கண்டிப்பா கடன் பைசல் ஆயிடுங்க நம்பிக்கையில நம்ம கம்பெனியில அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. குட், பாசிட்டிவ் சைன். நம்ம கம்பெனி மேல அவங்களுக்கு மறுபடியும் பழைய நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம டீலர்ஷிப் கேட்டிருந்த இடம்லாம் கூடிய சீக்கிரம் சொல்றதா பதில் வந்திருக்கு. வெரி குட். அப்புறம் அந்த யமுனா ப்ராஜெக்ட் என்னாச்சு? கன்சிடர் பண்றதா ரிப்ளை வந்திருக்கு. ஓகே ஓகே. அந்த மயிலாடும் சோலை முருகனை தரிசிச்சிட்டு வந்தாலே நல்லதெல்லாம் தானாவே நடக்க ஆரம்பிச்சிரும். அங்கிள், வேற ஏதாவது நியூஸ் இருக்கா? ஆ, இருமல், நீங்க படிங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன அங்கிள், அம்மாக்கு தெரியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? ஐயோ சத்தம் போடாதீங்க. நீங்க போன 2ஆம் நாள் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு ம். நம்ம வீட்டு வாசக்கதவை யாரோ விடாம தட்டிட்டு இருந்தாங்க. மேடம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேடம் 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 மேடம். என்ன யார் நீ? மேனேஜரா, கேர்டேக்கரா இல்ல செக்யூரிட்டியா? கிச்சா? என்ன கிச்சாவா? என்ன புது போஸ்டா? கிச்சன் இன்சார்ஜா? என் பேரு கிச்சாங்க. என்ன போஸ்ட்? எனக்கே தெரியாது என்ன போஸ்டிங்கிறேன். ஆனா இந்த வீட்டோட இருக்கேன். சரி, அவன் எங்க? அவன் இவன் என்று ஏகவசனம் என்றான். தெளிவாக சொன்னால் விரிவாக கூறுவேன். ஐயோ, வாய் மூடு. அதான் அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வந்திருக்கானே, அந்த பையன் எங்க அவன்? முதல்ல நீங்க யாருங்க? அவனை கேளு, சொல்லுவான். யார? சிவாவ. எங்க அவன்? கோயிலுக்கு போயிருக்காருங்க. லோக்கலா, அவுட் ஆஃப் ஸ்டேஷனா? வெளியூருங்க. மயிலாடுதுறை முருகன் கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. ஓஹோ, அந்த அம்மாவை பார்த்ததும் இந்த அம்மா மறந்துடுச்சா? நீங்க எந்த அம்மா? என் உருவம், ட்ரெஸ்ஸிங், பேசுற விதம் எல்லாத்தையும் போய் சொல்லி கேளு, அவன் சொல்லுவான். ஆமா, இங்க ஆன்சரிங் மெஷின் இருக்கா? இருக்க. இடியட், ஸ்வீட் ராஸ்கல். விட்டா போதும் ஓடி வந்துட்டு நான் இருக்கேனா இல்லையான்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி பார்க்கலையே நீ. நான் மெட்ராஸ்க்கு வந்து 4 நாள் ஆகுது. உனக்கு எத்தனை மெசேஜ் தான் வைக்கிறது? ஃபோன் பண்ண தெரியாதா உனக்கு? என்ன விட உனக்கு கோவில் ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? நீ வந்த உடனே ஃபோன் பண்ணல, மவனே நான் பிசாசா மாறிடுவேன். உன் வீட்ல தண்டமா ஒன்னு வெச்சிட்டு இருக்கே, கிச்சான்னு ஒருத்தன். அவனை முதல்ல வெளிய தூக்கி போடு. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ எப்படா வருவ? இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், புரியுதா? தம்பி, இது வரல உங்க பெத்த அப்பா அம்மா கூட உங்களை டா போட்டு கூப்பிட்டதில்ல. தம்பி, யார் தம்பி அது? ஏதாவது எசக பசங்க மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் தம்பி, இப்ப நம்ம கம்பெனி இருக்கிற நிலைமையில இது போல பிரச்சனை உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். ஷீ இஸ் an ear rat. என்னது? இயர் ரேட்டா? இயர்னா
காது. ரேட்னா எலி. சிம்பிள். காத எலி. ஓ, காதலியா? புல்சாய். தம்பி, வர்றதுக்கு முன்னாடியே என் வேலைக்கு வேட்டு வைக்கிறாங்க. வந்துட்டா அங்கிள், உங்க வேலைக்கு நான் கேரண்டி. அவ அப்படி படபடன்னு பேசுவல தவிர ரொம்ப நல்ல பொண்ணு, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. அப்புறம் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அவ மேல ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடாதீங்க, புரிஞ்சுதா? பசிக்குது அங்கிள், டிஃபன் ரெடியா? ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. இல்லன்னா சால்ட் ஃப்ளவர் நீடில் கோயிங். என்னது? சால்ட்னா உப்பு, ஃப்ளவர்னா மாவு, நீடில் கோயிங்னா ஊசி போயிடும். அதாவது உப்புமா ஊசி போயிடும். ஐயா, டிட் ஃபார் டாட்டா. படிக்கு படியான்னு கேட்டேன். வாயை மூடிட்டு வாங்க. சவுண்ட் எஃபெக்டா? எங்க அப்பா உங்களை எப்படிதான் சமாளிச்சாரோ. வாங்க. வா மல்லிகா, வாங்க வாங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஆமா, என்னது ரொம்ப நாளா ஆளையே காணோம்? எங்கம்மா வேலை சரியா இருக்கு. ஆபீஸ்ல எங்க கூட வேலை செய்யற கீதாவுக்கு இந்த மாசம் கல்யாணம். பாவம், அவளுக்குன்னு யாரும் இல்ல. நாங்க தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அது விஷயமா தான் கௌசல்யாவை பார்க்க வந்தோம். யார் யாருக்கோ கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்க. நம்ம கௌசல்யாவுக்கு நல்ல இடமா அமைய மாட்டேங்குது. எல்லாமே தட்டி தட்டி போகுது. தட்டி போனா நல்லதா வரும்னு அர்த்தம். அம்மா, அவளுக்குன்னு ஒருத்தன் பிறந்துதானே இருப்பான். சரி, கௌசல்யா ஹால்ல இருக்கா, போய் பாருங்க. ஏமா, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்லம்மா. இருக்கட்டும், நீங்க போங்க, நான் அனுப்புறேன். ஏய் உமா. என்னத்த? உமா, கௌசல்யா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க, 2 காஃபி போட்டு கொடு. ஹாய் கௌசல்யா. வா வா மல்லிகா. கீதா கல்யாண வேலையெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? பிரிலிமினரி ஓவர். ஆபீஸ் ஸ்டாஃப் பூரா தலைக்கு 500 ரூபாய் போட்டு கல்யாணத்தை ஆபீஸ்ல செஞ்சுட்டு கேன்டீன்ல ஒரு ஸ்வீட் காரம் காஃபியோட கல்யாணத்தை முடிச்சிடுறோம். உன் பங்குக்கு 500 ரூபாய் கொடுத்துடு. நாளைக்கு வரும்போது மறக்காம பணத்தை எடுத்துட்டு வந்துரு. என்னது 500 ரூபாவா? அந்த பொண்ணுக்கு நாம 10 பேர் போடுற 500 ரூபாய் போருமா? வீட்டுக்கு ஏதாவது உபயோகமா வாங்கி போட கூட முடியாதே. கீதா கல்யாணத்துக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன். 5000மா? எஸ். எங்க அம்மா கிட்ட யாராவது கல்யாண பத்திரிக்கை நீட்டினாலே 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுலயும் மத்தவங்க கல்யாணத்துக்கு கொடுத்தா என் கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட நிறையவே செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப கூட வேலை செய்யற ஃப்ரெண்டுக்கு நான் செய்யாம வேற யார்கிட்ட செய்ய போறாங்க? அதுலயும் என் குடும்ப அந்தஸ்துக்கு நான் சொல்லிக்கிறாப்ல தான் செய்யணும். அதனால 5000 போடு. கௌசல்யா, ரொம்ப தேங்க்ஸ் டி. இந்த மனசு யாருக்கிட்டே வரும்? இருக்கப்பட்ட சீமாட்டி, மனசும் இருக்கு, கையிலயும் இருக்கு. நீ தர. ஓகே, அப்ப பணத்தை நாளைக்கு தரியா? முடிஞ்சா இன்னைக்கே உமா மூலமா உன் வீட்டுக்கு கொடுத்தனுப்புறேன். உமா, மல்லிகா வீடு தெரியும்ல? தெரியும்க்கா. அப்ப சரி கௌசல்யா, நாங்க கிளம்புறோம். இரு, காஃபி சாப்பிட்டு போலாம். வீட்ல நிறைய வேலை இருக்கு, நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். வரோம். முருகா, குடும்ப நிலைமை தெரியாம கௌசல்யக்கா வாக்கு கொடுத்துட்டாங்க. பாவம், யாரோ என்ன மாதிரி ஆள் இல்லாத பொண்ணோட கல்யாணம். அவங்களுக்கு இதை கொடுத்தா அந்த மனசோட சந்தோஷத்திலேயாவது கௌசல்யக்கா கழுத்துல சீக்கிரமே தாலி ஏறணும். இத பாலிஷ் போட்டு சாயந்தரமே கௌசல்யக்கா கொடுத்ததா மல்லிகா கிட்ட கொடுத்துறேன். ஒருவேளை நாளைக்கே இது தெரிஞ்சு என்ன கேட்டா, ஐயோ, குடும்ப நிலைமையை சொல்லி புரிய வைக்க முடியாதே, அது தப்பா போயிடுமே. முருகா, நல்லதுன்னு நினைச்சு செய்றேன். அப்புறம் நீ விட்ட வழிப்பா.
மணக்கடை முனி, கொள்ளிவாய் பேய், குரளை பேய், பாவாடை ராயா, மாடா காடா, சங்கிலி கருப்பா. எல்லாரும் என் படையில ஏத்துக்கங்க. கூப்பிட்ட குரலுக்கு கூட வந்து நில்லுங்க. சின்ன கருப்பா, சேதி கொண்டாந்திருக்கியா? சொல்லு. நாகம்மா, அறமுடைய சிலியின் ஆசியுண்டு. அவன் காட்டும் வழியிலே திறமுடன் செல்கிறான் பாலகன். உரமுடைய மனதுடனே அவன் போக சினையதில் நின்று நான் கண்டேன். கண்டதை சொல்கிறேன். என்ன சொல்ற? எந்த முண்டத்தை ஏவி கைய வெட்டினையோ அந்த பாலகன் அதே முண்டத்தை தேடி புறப்பட்டு போறான். அவனுக்கு முருகனுடைய பூரண அருளையும் பிரசாதமா தந்து அனுப்பி இருக்கா அபிராமி கிழவி. மயிலாடஞ்சோல முருகன் கோயில்ல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அப்படியா? அவன கழுத்துல தாலி நல்லபடியா தொங்கட்டும். போ. ஆஹா, அந்த பொண்ணுக்கு நானே தாலி பாக்கியம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டனே. வர்றத முன்கூட்டியே யோசிச்சு வார்த்தைய விடுறனா இவ விஷயத்துல எப்படி ஏமாந்து வாக்கு கொடுத்த? ஆஹா, எனக்கே தலைவலி ஆயிட்டானே. முடிக்க முடியாட்டியும் தடுக்க முடியும். போ. கை போன அவனுக்கு காலும் போகட்டும், வீட்டோட வீழ்ந்து கிடக்கட்டும். நீ போய் அவனை மேற்கொண்டு போக விடாம தடுத்துடு. போ. உமா, வீட்டுக்கு தானே போற? ஆமா. இந்தா, உங்க அத்தைக்கு ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு, கொண்டு கொடுத்துரு. கையெழுத்து போடு. சரி. ஐயோ, யாரோ வக்கீல் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது அத்தை கிட்ட கொடுத்தாலும் திட்டுவாங்க, கொடுக்கலனாலும் திட்டுவாங்க. என்ன பண்றது? என்னடி லெட்டர் அது? அது ஒண்ணும் இல்லக்கா. என்னடி மறைக்கிற? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இல்லக்கா, அது வந்து உங்களுக்கு வந்தது இல்ல, அத்தைக்கு. அதையே மறைக்கிற? கூட யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இல்லக்கா, வேண்டாம். இது வந்து ஏதோ ஒரு முக்கியமான லெட்டர். நான் அத்தைக்கிட்டே கொடுத்துறேன். நீ மறைக்க மறைக்க அந்த லெட்டர்ல ஏதோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தெரியுது. அத கூட இப்படி. இல்லக்கா, அது அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டர் படிக்கிறது அநாகரிகங்கா. எங்க அம்மாவுக்கு வந்த லெட்டர் தானே, அத படிக்கிறது ஒண்ணு அநாகரிகம் இல்ல. இப்படி கூட குடுறீனா? அக்கா குடுறி. இப்பவும் எனது கட்சிக்காரர் ஹீராலால் சேட்டிடமிருந்து சிவகாமி அம்மாளாகிய நீங்கள் வாங்கிய கடன் தொகை 6 லட்சத்தை அதன் 2 வருட வட்டி, தொடர் வட்டி, காலதாமத வட்டி சேர்த்து 19 லட்சம் ரூபாயை இந்த நோட்டீஸ் கண்ட 10 நாட்களில் பைசல் செய்யவும். தவறினால் கட்சிக்காரர் வசம் அடமானமாக உள்ள உங்கள் வீட்டு பத்திரத்தின் மீது ஜப்தி நோட்டீஸ் தரப்படும். ஹலோ, கௌசல்யா இருக்காங்களா? ஹலோ, நான் கௌசல்யா தான் பேசுறேன். நான் மல்லிகா பேசுறேன். மல்லிகா, சாரி,
நான் வீராப்பா என் பங்குக்கு உங்ககிட்ட 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேனே தவிர இப்போ எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுன்னு தெரியல. நீ வந்து தரத்துக்கு கூச்சம், நீ நிறைய செய்யறத நாங்க காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கோன்னு ஒரு தயக்கம், அதானே? உமா வந்து கொடுத்துட்டு போனா. என்னது? உமா வந்து கொடுத்துட்டு போனாளா? என்னடி சொல்ற? ஆமா கௌசல்யா, அக்கா 5 சவரன் செயினை கொடுத்து பணமா தரத விட செயினை கொடுத்தா நல்லா இருக்குமென்னு சொல்லி நீ கொடுத்ததா கொடுத்துட்டு போனா. செயினை கொடுத்ததும் கீதா ஒரே கலங்கள் தான், இந்த மனசு யாருக்கு வரும்னு. அதான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன். அக்கா, உங்க கௌரவத்துக்கு தலைக்குனிவு வரக்கூடாதுங்கிறதுக்காக எனக்காக எங்க அம்மா விட்டுட்டு போயிருந்த அந்த செயினை பாலிஷ் போட்டு நீங்க கொடுத்ததா கொடுத்தேன். யாருக்கு வரும் இந்த மனசு? கூட பிறந்த தங்கச்சி கூட 10 ரூபாய் சம்பாதிச்சா பொறாமப்படுவா. கூட ஒரு முழு பூ வச்சுக்கிட்டா கூட ஆங்காரப்படுவா. புடவைக்கே பொறுமை தள்ளின பாப. ஆனா நீ உமா, எந்த ஜென்மத்து பந்தமோ, எத்தனை ஜென்மத்து பாசமோ நீ இந்த ஜென்மத்துல எங்களுக்கு காட்டுற. அது பூரணமா உணர்றேன்டினா உன்னை பார்த்து நான் எச்சரிச்சேன், ஏமாந்துராதன்னு. அப்பெல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டே மௌனமா இருந்துட்ட. ஆனா இப்பதாண்டி எனக்கு புரியுது, நான் தான் ஏமாளின்னு. அக்கா, நீங்க படிச்சவங்க, கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? எந்த வருமானமும் இல்லாம இந்த குடும்பம் எப்படி நடக்குது? அம்மா நம்ம கேட்டதெல்லாம் செய்யறாங்க, நினைச்சதெல்லாம் வாங்குறோம். எப்படி, எங்க இருந்து பணம் வருது? நம்ம குடும்பத்தோட வரவு செலவு என்ன? ஒரு நாள் மூத்த மகளா லட்சணமா அத்தைக்கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்க கூட வேண்டாம். நினைச்சாவது பாத்தீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணி அனுப்புற வரைக்கும் இப்படியே இருந்துட்டா கடனை வாங்கி உங்களை கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு அத்தை இருந்திருக்காங்க. இது சகஜம். இருக்கப்பட்ட வீட்டுல இல்லாம போனா இருக்கிற வரைக்கும் குடும்பத்தை இப்படியே கடனை வாங்கி வசதியா வச்சுக்கலாம். நாம கண்ணை மூடிட்டா அதுங்க படுற கஷ்டம் நமக்கு எங்க தெரிய போகுதுன்னு ஒரு தப்பான எண்ணம் அத்தை மாதிரி பல அம்மாக்களுக்கு உண்டு. என்ன மாதிரி நிழலுக்கு ஒதுங்குற அனாதை பொண்ணுக்கு தான் அந்த நிலைமை புரியும். இனிமே நீங்க புது கௌசல்யாவா மாறணும். இப்ப நடந்தது இப்பவே இங்கேயே மறந்துடுங்க. லெட்டர் வந்ததோ படிச்சதோ எதையுமே காமிச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்காக அந்த லெட்டரை அத்தை பார்வையில படுற மாதிரி யாருக்கும் தெரியாம வச்சிருங்க. சமயம் வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப விஷயத்துல உங்க பங்கு இருக்குங்கிறத புரிய வச்சு நிலைமைய நேர்சீர் பண்ண பாருங்க. நான் தின்ன உப்புக்கும் ஒதுங்கின நிழலுக்கும் ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு முருகனை எப்பவும் வேண்டிக்கிறேன்க்கா.
வேத விகாரவா வாரகாமனை நாடிவா வாசிமோகன வேலவா வாடி நாடிடுமோ சிவா. தந்தன் 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 தந்த கோவந்த மாடா பம் 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 காடா வாடா மாடா வாடா மாடா காடா. ஓம் பிரம்ம ராட்சசா. என்னடா நம்ம குத்தகைக்காரு கோர்ட்ல உங்க அண்ணன் பேர்ல பிராது கொடுக்க தேதி சொல்றேன்னு சொன்னியாமே. சோழி போட்டு சொல்றேன்னு சொல்லு. சரி. போ. ஜெய் ஜம்பா ஜெய் ஜம்பா அதே ஜம்பா. ஆஹா. சின்ன கருப்பா, யார் தடுத்தது? இதுவரைக்கும் நீ புகுந்திருந்த இந்த ஓனா உடம்ப பின்னப்படுத்தினது யாரு? ஓனா உடும்பு முதலன்ன இந்த ஜந்து வடிவங்கள் இனிமே செல்லுபடியாகாது. என்ன தடுத்தது ஞான சக்தி. ஞான சக்தியா? சின்ன பயலே, நீ நேரடியாவை மோத ஆரம்பிச்சிட்டியா? நீ மோதறது என்கிட்ட இல்ல, பிரம்ம ராட்சசங்கிட்ட. பிரம்ம ராட்சசா வேலை வேலை வச்சு வேலை காமிக்கிறான். பதிலுக்கு நீ என்ன செய்ய போற?